ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் ஓட்டு கையெழுத்து கேட்கறோம்ல. இப்போ அங்க வந்து ஓட்டு வந்து பிச்சையா தான் கேட்கறாங்க, நம்ம வந்து உரிமையா கேட்கறோம். ஏன்னா மாற்றம் வரப்போகுது. அப்ப அந்த மாற்றத்துக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும். அதனால எல்லா இளைஞர்களும் இந்த பிஎல்ஏ ஒர்க்கை நல்லா பக்கவா முடிங்க. ஆனா முடிங்க, உங்க ஒன்றிய நிர்வாகியில நீங்க வேலை செய்ய வைங்க. அவங்க உங்களை வேலை செய்ய வைக்கிறாங்க. எப்படின்னா போன்லயே அது ஒரு காலம் நீங்க ஏத்துக்காதீங்க. ஊர்ல நீங்க வேலை செய்யுங்க, உங்களை வந்து அவங்க பார்க்க சொல்லுங்க. பார்த்தா நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுங்க. அப்பதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கும் வந்து ஊர்ல என்ன நடக்குது, இந்த ஊர்ல ஏடிஎம்கே பவர் ஆகுது, டிஎம்கே பவர் ஆகுதுன்னு ஒன்றிய நிர்வாகிக்கு தெரியும். இல்லைன்னா யாருக்குமே தெரிய போறது இல்லையா. பாகம் கிராமத்துல ஒரு பகுதி மட்டும் தான் வேலை செய்யுது, மீதி 4 பகுதி வேலை செய்யல. புலியூர் கிராமத்துல அதே பிரிவினை தான், தொட்டிகல கிராமத்துல அதே பிரிவினை தான், தொழுவூர்ல அதே பிரிவினை தான். இந்த மாதிரி பிரிவினையா டிவிக்காக பிரிஞ்சு இருக்கு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பிரிவினை எதுக்கு? இந்த பிரிவினை தான் என்ன ஆகும்னா, இப்போ அவங்க கூட போறதா இவங்க கூட போறதா. எங்க ஊர்லயே நாங்க 2 பேர் இருக்கிறோம். அதனால அவன் என்ன தெரியுமா பண்றான், 2 பேரும் சொந்தக்காரன், நம்ம எதுக்கு அப்படி இவங்க பிரச்சனை உண்டாகணும். அதனால எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். ஒரே நிமிஷம் நான் ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் ஓட்டிங் மிஸ் ஆகும். நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னா ஓட்டுரிமை வந்து அதிகமாகணும். இதனால நிறைய பேர் வந்து பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதை தானே சொல்றேன். எல்லாம் ஒன்று சேரலாம் வந்து அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. வேலை செய்யாதெல்லாம் ஒண்ணு யாரும் கிடையாது. எல்லாம் வந்து வேலை செய்யறாங்க. சும்மா வந்து போட்டு கிடையாது. எல்லா ஊர்ல வந்து அந்த ஒன்று சேரர் வந்து பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு அவர் போட்டு ஆனந்த் சார் அவர் வந்து வேலை செய்யறாங்க. அது மாதிரி வந்து பூத்து வந்து அப்புறம் அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த ஃபார்ம் அந்த தேர்தல் அதிகாரி அவங்க நான் நேரில் பார்த்து கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஓட்டு லிஸ்ட்ல எல்லாருக்கும் வந்து அந்த ஓட்டு லிஸ்ட்ல வந்து அவங்களோட பேர் இருக்குது. அதனால வந்து அந்த எஸ்ஐஆர் பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, அவங்க ஓட்டு இல்லை அவங்க ஓட்டு இல்லை அப்படின்லாம் எதுவும் இல்லை. எல்லாருக்குமே வந்து அந்த ஓட்டு லிஸ்ட் இருக்குது. ரொம்ப நாள் இவங்க என்ன பண்றாங்க, அவங்க தாத்தா அவங்க அப்பா அம்மா ஓட்டு லிஸ்ட் போனோம், அதை ஒன்று இதை ஒன்று கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே ஓட்டு வந்து இருக்குது. எதுக்கு தெரியுமா? எப்ப வரீங்க? ஆனா நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க கேள்வி கேட்கறீங்களா? அமைதியா இருப்பா, அமைதியா இருப்பா. 48 பூஜை கொடுத்துருக்காங்கப்பா. இதுல வந்து இதுல அந்தந்த பஞ்சாயத்துக்கு தேவையான பூர்த்தி அறிவிகளை வந்து அந்த எனக்கு கொடுத்த 10 ஊர் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். நான் பேனரே வச்சுக்கிறேன், நீங்க நான் போஸ்ட் எடுத்து பாருங்க. கரிக்குவாக்கம் 1, கேஆர்புரம் 2, கல்யாணகுப்பம் 3, வீரராகபுரம் 4, சேலம் 5, கோடம்பாக்கம் 6, புற்றூர் 7, தண்ணீர்மலை 8, தொழுவூர் 9, காக்கூர் 10. இந்த 10 பஞ்சாயத்துக்கு திருவள்ளூர் மேற்கோட்டை செயலாளர் மாவட்ட செயலர் குட்டி அவர்கள் எனக்கு போட்டிருக்காங்க. நான் உடனே வந்து இப்போ நான் நல்லா கேட்டுங்க, நான் வந்து 20-21 வருஷமா நான் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த பதவி வாங்கினேன். தவிர நான் வந்து